நாடாளுமன்ற மக்களவையில் பர்னாமா மசோதா மீதான விவாதத்தின் போது தமிழ் சீன மொழி செய்திகளை இன்னும் செம்மைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் முன்வைத்தார். அதனை கேலி கிண்டல் செய்யும் விதமாக உலு திரங்கானு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ரோசோல் வாஹித் பேசியதைத் தொடர்ந்து அவையில் அமளி ஏற்பட்டது. தம்முடைய பரிந்துரையை வேடிக்கையான ஒரு விஷயமாக பார்த்து பேசுவது ஏன் என ராயர் கேட்டார். டிஜிட்டல் இணைய தமிழ் ஊடகங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பரிந்துரையை முன்வைத்தேன். இதில் கேலி கிண்டல் செய்ய ஒன்றுமில்லை. தமிழ் சீன மொழி பயன்பாட்டினை பெர்சத்து பாஸ் பரிகாத்தான் நேஷனல் எதிர்க்கிறதா என ராயர் கேள்வி எழுப்பினார். தமிழ் சீன மொழி பயன்பாட்டினை தாம் எதிர்க்கவில்லை, மாறாக தேசிய மொழிக்கு முதலில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதே தனது கருத்து என ரோசோல் வாஹித் கூறினார். இதனால் இதர மொழிகள் புறக்கணிக்கப்படுவதாக அர்த்தமாகாது. இவ்வாறு தனித்தனியாக மொழிகளை பிரித்து பார்த்தால் எவ்வாறு ஒற்றுமையை வளர்ப்பது? இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கில்லை, தம்முடைய தனிப்பட்ட கருத்து என்றும் அவர் சொன்னார். இனங்களுக்கிடையில் வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவரின் கருத்து இருப்பதாக ராயர் மீண்டும் குற்றம் சாட்டினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.